ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து என்னன்னாக்கா மிளகாத்தூள் அரைக்கிறது வந்து நான் வந்து 1 கிலோ தனியா எடுத்துருக்கிறேன். இந்த 1 கிலோ தனியா 1.25 கிலோ மிளகா, இந்த மிளகா பெரிய மிளகா. இந்த மிளகாவை நான் வந்து வாங்கி 3 நாள் நல்லா காய வைக்கணும். 3 நாள்ன்றது நம்ம டைமுக்கு பொறுத்தது, நம்ம எத்தனை நாள்னாலும் காய வைக்கலாம். நல்லா தனியா வந்து இந்த மாதிரி பிரியாணி சட்டியில் தான் நம்ம காய வைக்கணும். கீழே போட்டால் எல்லாம் எரிஞ்சு புறாவும் காக்காவும் எல்லாம் சாப்பிட்டுட்டு வேஸ்ட் ஆகிடும். அதனால இது மாதிரி இந்த காஞ்ச மிளகா கூட நல்லா நான் காய வச்சு இந்த கவரில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம 1 கிலோ தனியா 1 கிலோ மிளகா எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து அளவு என்னன்னாக்கா சீரகம் 100 கிராம், சீரகம், 100 கிராம் மிளகு, வெந்தயம் ஒரு 100 கிராம். நம்ம வந்து சோம்பு ஒரு 2 ஸ்பூன், ஜாஸ்தி போடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன், ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன். கொம்பு விரல் மஞ்சா இதுதான் போடணும் நம்ம, ஒரு 50 கிராம். நம்ம வந்து கடலப்பருப்பு போடணும் ஒரு 2 ஸ்பூனு. கடலப்பருப்பு இல்லை, துவரம்பருப்பு கூட போடலாம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஏன்னாக்கா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரத்துக்கு. இப்போ வந்து இது 1 கிலோக்கு அளவு. இது நம்ம 1/2 கிலோ காஞ்ச மிளகா, 1/2 கிலோ தனியாக்கு வந்து அதே மாதிரி 50 கிராம் நான் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கு, மசாலா குழம்புக்கு, சாம்பாருக்கு, எல்லா குழம்புக்கும் நான் இந்த மிளகாத்தூள் தான் நான் போடுவேன். நான் இது போட்டு நான் இப்போ மிஷினில் எடுத்துன்னு போய் நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம இது கூட வந்து சும்மா கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். நான் வந்து கல்லுப்பு இல்லை, தூள் உப்பு இருக்குது, நான் போட்டுக்க போகிறேன். இல்லை போட்டு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்த பிறகு பார்க்கலாம் எப்படின்ட்டு. கருப்பில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் கருப்பில் வந்து நான் உருவி நல்லா காய வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ கருப்பில் போட்டுக்கலாம். காம்போடு கூட போடலாம் நம்ம, கருப்பில் காய வச்சு, இல்லை உருவிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிஷினில் போய்ட்டு மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்துட்டு பாருங்க. ஒரு டிஃபன் ஆச்சு, டிஃபன் ரூம் வச்சு நான் கவரில் போட்டுன்னு வந்துட்டு பாருங்க. இப்போ நான் எந்த மாதிரி நான் இந்த மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எவ்வளோ போட்டோன்னு அதே மெத்தடில் நீங்களும் மிளகாத்தூள் அரைச்சி பாருங்க. குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.